ஐயோ என்னடா நம்ம ஊட்டாண்டா இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போலீஸ்கார் கடந்து கவுந்து கிடக்குதியா? ஐயோ டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் யாரா நீங்களா? டேய் என்னடா இது? டேய் இத்தனை போலீஸா? டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் ஏதாவது சொல்லுங்கடா. டேய் அடே ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் 10 மித்ஸ் இன் இந்தியன் பைக் டிரைவிங் ட்ரெயினிங் மக்களே. ஸோ இந்த நியூ அப்டேட்டில் நிறைய மித் இருக்கு மக்களே, சீக்ரெட்டான விஷயம்லாம். ஸோ அந்த சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ் தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஆர்ஜி ஸ்டூலில் போய் M1 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும், லொக்கேஷன் காமிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ அந்த சிம்பிளை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குமோ அந்த பைக் சீட் கூட போட்டு நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ட்ரெயின் வரதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் நினச்ச நேரத்துக்கு வராது, அதே தானா ஒரு மக்களை உருட்டிக்கிட்டு தான் வந்துருச்சு. ஓகே இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இந்த 2 விஷயம் பண்ணிடுங்க ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நேராக போய் அந்த இது இருக்குல்ல, லொக்கேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதில் போயிட்டு நடுவாண்ட போயிட்டு அப்படி டபக்குன்னு இறங்கி அப்படி குடுன்னு ஓடி என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெயின்குள்ளே ஏறிக்கோங்க. டேய் என்ன கிறுக்கு பிடிச்சாச்சா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் இருக்குல்ல, அந்த பட்டன் அமுக்குங்க, இந்த மாதிரி ஆயிரும். அடே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. எனக்கே புரியல மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க, பண்ணி பார்த்தா இப்படி இருக்குது, வர்ற மாதிரி இல்லை. ஸோ சப்போஸ் புரியலன்னா அந்த வீடியோவை திருப்பியும் பாருங்க, புரியும். ஸோ மறக்காமல் அந்த ஸ்லோமோ பட்டனை வந்து ட்ரெயின்குள்ளே ஏறின வட்டி அமைக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டாவது மித்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையான மித்து தான். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு எவனாச்சும் சுட்டு போலீஸ் கேஸ் ஆகிக்கிறங்க ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஒரு போலீஸ் கேஸ் இருக்குது ஓகேங்களா. நேராக குடுன்னு ஓடி வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கோங்க. வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் கேஸ் கிளியர் ஆயிரும். அப்புறமேட்டு இந்த போலீஸ்காரனுங்க வந்தவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் போவானுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த போலீஸ்காரனை அப்படியே வெளியே தூக்கி போட்டு நீங்கள் அவங்க காருக்குள்ளே ஏறிக்கோங்க. சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்தது எதுவுமே கிடையாது, இப்போ நேராக போங்க. ஸோ நேராக போயிட்டு எவனாச்சும் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பான், அவனை போய் டமால்னு ஒரு அடியை போடுங்க. ஸோ அப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாருங்களேன். ஓகே ஸோ நேராக எவனா போட்டுறது, அந்த புள்ளையை போட்டுருக்குது, இந்த புள்ளையை போட்டுடலாம் வாங்க. போட்டாச்சு. என்னோட குறி மிஸ் ஆச்சு. இப்போ பாருங்க கரெக்டாக அந்த போலீஸ்கார் எந்த போலீஸ்காருக்குள்ளே ஏறிங்கன்னா அந்த போலீஸ்கார் கிட்ட போனீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 1000 போலீஸ்காரனுங்க அட்டன் டைமில் வருவானுங்க. அடு எப்படி அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போயே ஓடி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, இன்னும் நிறைய இந்த மாதிரி காத்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி போடுறோம்ல, அதுக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான ஒரு இது மக்களே. ஸோ பட் இது கரெக்டாக நீங்கள் போலீஸ்காரன் காருக்குள்ளே இருக்கணும், அவனை நீ வெளியே தள்ளி விட்டு உள்ளே ஏறணும். இதுதான் மெயின் விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3ஆவது நம்பர் மித். ஸோ இது என்ன பார்க்க போகிறோம், இந்த மித்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் இந்த மித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிருங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பைக் சீட் கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இருங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் வரட்டும். ஏன்னா ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுது மக்களே. எப்போ இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரீங்களோ அப்போ உருட்டு விட்டு வருது ட்ரெயின். இங்கே பாருங்கள் ஒரு வழியாக வந்துருச்சு மக்களே. 1 மணி நேரம் ஆயிடுச்சு வரத்துக்கு. சை இதே முன்னெல்லாம் நல்லா இருக்கும் மக்களே, எடுத்தோடனே இங்கே ட்ரெயின் நிற்கும், அப்படி எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம். பட் இப்போ ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருக்குது. ஸோ இப்போ நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஜின் பின்னாடி ஒரு இது இருக்கும் மக்களே, அதுக்குள்ளே நீங்கள் பூந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக போய் பூரலாம். அடப்பா என்னடா அப்படி உள்ளே போடுறோம் எதுவுமே ஆகாதுமே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இது வந்து உங்களால் பைக்கில் போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின்குள்ளே பொட்டிக்குள்ளே போக முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் வெளியே வந்துட்டேன், பொட்டிக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியாது. சப்போஸ் நீங்கள் பைக்கில் ஏறிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் பொட்டிக்குள்ளே ஒரு பொட்டியாக கடந்து போயிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி கீழே இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு கேட்குறீங்க. இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு மட்டும். ஏமா சாமி இருடா வெளியே போகிறேன், இருங்கடா அங்கே பாருங்க அடிச்சு துரத்தி விட்டுருச்சு வெளியே. ஸோ நீங்கள் பைக்குள்ளே இருந்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, நீங்கள் அப்படியே பொட்டியாக நீங்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. பாருங்கள் வெளியே இருந்து என்னால் உள்ளே போக முடியல, பட் பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக உள்ளே போயிடலாம். ஸோ இது ஒரு மித்து. ஸோ நம்பர் 4. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு RGS டூல்ஸ் RGS டூல் வேணால் ஃபஸ்ட்டு சீட் கோடு 1216 அப்படின்னு போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க உங்கள் சீட் கோடை. நெக்ஸ்ட்டு RGS டூலில் போயிட்டு DON டான் அப்படின்னு போடுங்க. ஓகே ஸோ டான் போட்டு போடக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜம்ப் பண்ணிடணும். டக்குன்னு ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த டான்னு போட்டிங்கன்னா அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. எப்படி சூப்பராக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீட் கோடை போட்டுக்கோங்க. ஸோ என்ன சீட் கோடு, சூப்பர் சீட் கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு டானுன்னு போட்டுக்கிட்டு டக்குன்னு ஜம்ப் அடித்து அந்த சீட் கோடை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது சூப்பரான ஒரு மித்து. ஸோ இப்போ நம்ம நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ நம்பர் 5 பயங்கரமாக இருக்கும் போது ஸோ அது என்ன சீட் கோடச்சு, அது என்ன மித்து அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே டக்குன்னு நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா இந்த எக்ஸிட் பட்டன் அமுத்திங்கன்னா கீழே டக்குன்னு விழுந்து ஆஃப் ஆயிரும் இந்த மித்து. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது நம்பர் 5.
ஸோ இந்த நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் அதே மாதிரி ஒரு மித்து தான். ஸோ நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடி உங்கள் வீட்டு மேலே போயிருங்க. வீட்டுக்கு மேலே போனீங்கன்னா நிறைய உருட்டைக்கட்டை திபுசுக்கட்டை எல்லாம் இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. பட் அதில் எதுவுமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. பட் நம்ம இப்போ சொல்கிற ட்ரிக் மூலிமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். என்னன்னா ஸோ ஃபஸ்ட்டு டான்னு போட்டுக்கோங்க. டான்னு போயிட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே டக்குன்னு அந்த ட்ரக் மில்ல ஏறி நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் நவுந்துக்கிட்டே இருப்பீங்க. இதுனா ப்ரோ ட்ரக் மில் சீட் கோடா, இந்த சீட் கோடை போட்டால் ட்ரக் மில் மூவ் ஆகுமா அப்படிலாம் ஒன்றும் கதை கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது எதுவுமே இல்லை நமக்கு சிம்பிளே. நீங்கள் வந்து இந்த ட்ரான் வியூவில் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது சரி இருங்க எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். திருப்பி அந்த டான் அப்படின்னு போட்டோன்னா போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே அதை ஆன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நடப்பான். ஸோ இது என்னன்னா ஒரு பக்கு மாதிரி இருக்கு மக்களே நம்ம கேமில். ஸோ இங்கே பாருங்களேன் நடந்துகிட்டே இருக்கால. ஸோ அதே அந்த ட்ரக் மில்லில் நீங்கள் போய் நடந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் நடக்கிற மாதிரியே ஒரிஜினலாக. அதை தான் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஊரை. ஸோ நம்பர் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்ட்ரா சீட் கோடை போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு ஸோ அடுத்தது அது ஃபோன்லேயே வச்சுட்டு டக்குன்னு இங்கே மேலேயே டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே விழுந்துருவான். ஸோ கீழே விழுந்து வாட்டி உங்களுக்கு என்ன ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள். அடப்பாவி என்னடா கோணி விழுந்த கோணி பை மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் பகலே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே அந்த ஒரு போர்ஷனில் நிற்பான். ஸோ அதே மாதிரியே கீழேயும் இருப்பான். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த அல்ட்ரா ஜம்ப் சீட் கோடை போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ பண்ணிட்டு டக்குன்னு குதிச்சுட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. திருப்பி அதே சீட் போட்டு பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்புறமேட்டு நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இருப்பான். ஆஹா இங்கே பருகு பக்கல எப்படியா சூப்பராக இருக்குதா மேடம். ஸோ 7 நம்பர். ஸோ இந்த 7 மித்து என்ன பார்க்க போகிறோம் நம்பர் 7ல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஹெலிகாப்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போகிறீங்கன்னா டொக்கடின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் மேலே போயிருங்க. ஸோ இந்த பில்டிங் மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக இப்படி குதிச்சா என்ன ஆகும் சொல்லுங்கள் டக்குன்னு சொல்லுங்கள். என்ன ஆகும்? செத்து போயிடுவான். இதுதான் ஆகும். பட் நான் சொல்கிற ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் எங்கேருந்து குதிச்சாலும் நீங்கள் சாவே மாட்டீங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே மேலே வந்துட்டா இப்போ இருங்க வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த அல்ட்ரா சீட் கோட் இருக்குல்ல அல்ட்ரா ஜம்ப் சீட் கோட் 1 2 1 5 போட்டுக்கோங்க. ஸோ போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து எப்படி குதிச்சாலும் நீங்கள் சாவே மாட்டீங்க. அதுக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த்தோட சீட் கோடு போட்டாலே நான் சாக மாட்டேனேடா அப்படின்னு கேட்பீங்க. பரவாயில்ல இருந்தாலும் இது கண்டுபிடிச்சிக்கிறேன்ல நல்லா இருக்குல்ல. ஓகே ஸோ நம்பர் 8. ஸோ நம்பர் 8 என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் போடுற மாதிரி இந்த சீட் கோடெலாம் போட்டுக்கோங்க. பட் இதே சீட் கோடெலாம் இல்லை. ஸோ இந்த எந்த கார் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு கார் உங்களுக்கு பிடிச்ச காரை எடுத்துக்கோங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு காரில் ஏற ட்ரை பண்ணிங்கன்னா மேலே ஏற ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வலிக்கு விட்டு கீழே விழுந்துருவீங்க. பட் இந்த அப்டேட் அப்படி கிடையாது மக்களே. நீங்கள் கார் மேலே ஏறலாம் தாவலாம் இல்லை அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் இப்போ இந்த கார்லேருந்து அந்த காரில் தாவலாம் குரங்கு மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இருக்கேன் வெயிட்டிஸ். ஓகே இப்போ தாவரம் பாருங்கள். ஓகே ரெடி 1 2 3 போடு. ஐயோ டே என்னடா டே தலையோ ஐயோ கண்ணடியில் தலை சொல்லிக்கிச்சே டே யாரோ காப்பாற்றுங்களா டே அப்பா டே. அதுக்கு தான் இந்த குரங்கு மாதிரி வேலைத்தனம்லாம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லி வச்சுக்கிறாங்க. ஓகே ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் தாவலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் எந்த காராக இருந்தாலும் நீங்கள் ரோட்டில் போகிற கார் மேலே நீங்கள் ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்கள் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து இந்த ஒரு சீக்ரெட் மித்து வந்திருக்கு மக்களே. இது போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்பர் 9. ஸோ இந்த மித்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போய்க்கணும் ஓகேங்களா. ஸோ போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூத கண்ணாடி கண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த கண்ணை வச்சு ஜூம் பண்ணி பாருங்கள் எந்த ட்ரெயின் வருதுன்ட்டு. சப்போஸ் இப்போ ரெட் கலர் ட்ரெயின் வருது. ஸோ அது விட்டுருங்க. சப்போஸ் இப்போ நியூ ட்ரெயின் வருது நம்ம ஊரில் நியூ ட்ரெயின் இருக்குல்ல அந்த ட்ரெயின் வந்தால் கரெக்டாக அந்த போஸ்டர் இருக்குல்ல அந்த போஸ்டருக்கு நேராக போய் அங்கே நில்லுங்க. ஸோ இப்போ ரெட் கலர் ட்ரெயின் வருது கரெக்டாக இந்த நான் இப்போ போகிறேன்ல ஸோ அதே இடத்துக்கு போயிட்டு இங்கே போய் நில்லுங்க கரெக்டாக ஓகேங்களா. ஸோ எதுக்கு நான் லூஸ் தனமாக இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. சொல்கிறேன் இருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புது ட்ரெயின் வந்தால் நான் அந்த ஒரு போஸ்ட்டு காமிச்சலாம் அதுக்கு நேராக போயிட்டு இந்த இடத்துல போய் நில்லுங்க. ஸோ இப்போ ரெட் கலர் ட்ரெயின் வருது. ஸோ அதனால் இந்த நான் கரெக்டாக நின்றுருக்குல்ல அந்த பொசிஷனில் போய் நின்றுக்கோங்க ஓகேங்களா. எக்ஸாக்டாக இதே பொசிஷனில் நிற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அங்கே தான் வந்து ட்ரெயின் நிற்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெயின் நின்ன உடனே உள்ளே ஏறி உட்காந்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ உள்ளே ஏறி உட்காரதுக்கு முன்னாடியே ட்ரான் ஆன் அப்படின்னு நான் அந்த ட்ரோன் மோனை ஆன் பண்ணுறல. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ உள்ளே ஏறி உட்காந்துட்டிங்கன்னா இப்போ அந்த ட்ரோன் மோட ஆன் பண்ணனால இப்போ திருப்பி நீங்கள் வெளியே வாட்டி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் கேமராவை. ஸோ நீங்கள் போய் அவனை அடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ உங்கள் கேம் கேமராவே பார்த்தீங்கன்னா ஆங்கிலே பார்த்தீங்கன்னா மாறிடும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி பயங்கரமாக இருக்கா. ஸோ நீங்கள் வந்து 360 அதாவது ஃப்ராங்க்லின் மூஞ்சை நீங்கள் பார்க்கவே முடியாது கேம் கேமராவில். பட் இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ராங்க்லினோட மூஞ்சிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி செம்மையாக இல்லை. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ஃபன் பண்ணலாம் கேமுக்குள்ளே இந்த மாதிரி. நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி யாராச்சும் அடிச்சுட்டு நீங்கள்
மட்டும் வர்ற மாதிரி இப்படியே மேலேருந்து பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்பர் 10. ஸோ நம்பர் 10 சீக்ரெட் மித் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாகை போட்டுக்கோங்க. ஸோ இந்த டாக் சீட் கோட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டாக் சீட் கோடை இருங்க திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. 600 அதுதான் டாக் சீட் கோட். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2 மித்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 டாக் அட்டன் டைமில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 ஒன்றுக்கு மேலே 1 ஏறிடும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2மே நவரும். சப்போஸ் இது நீங்கள் 3 4 கூட நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு 1க்கு மேலே 1 இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை அப்புறம் தள்ளி விட்டு நீங்கள் அது மேலே ஏறினீங்கன்னா 2மே அட்டன் டைமில் ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இப்போ நீங்கள் கீழே சப்போஸ் இறங்குனீங்கன்னா நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் பக்கத்தில் வந்து. நீங்கள் அதை பிடிக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது பிடிக்கவே முடியாது. ஒன்றே என்ன பண்ணணும்னா அது வாயில் வச்சு விஷம் வச்சு கொல்லணும் இப்படி, அவ்வளோதான். சரி ஓகே ரைட்டு, என்னடா அப்பாவே ஜீவனை கொண்டு விட்டியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மித்து இருக்குது. ஸோ நீங்கள் செவுத்தோரமாக அந்த நாயை கொண்டு போயிட்டு செவுத்தில் ஏறுற மாதிரி டக்குன்னு அந்த நாய் மேலே ஏறிடுங்க. எப்படி செவுத்து மேலே ஏறுற மாதிரி டக்குன்னு நாய் என்டர் பட்டன் போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த டாக் மேலே ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும், பட் கீழே போயிடுவான் ஃப்ராங்க்லின் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கணும்னா நீங்கள் ஒரு நாயாக மாறிடுவீங்க. என்னடா சொல்கிற, செம்மையாக இல்லையாடா அப்படின்னு கேட்பீங்க. செம்மையாக தான் இருக்கும். ஸோ இப்போயே போயிட்டு இந்த வீடியோ திருப்பியும் பார்த்துட்டு, ஸோ சப்போஸ் புரியலனா இந்த வீடியோ 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்ம கேமில் போய் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போகவே போகாது. எதுவுமே ஃபேக்கும் கிடையாது, எல்லாமே ரியலு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அது கரெக்டாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஜாலி பண்ணுங்கள் கேமில். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி நாயாக மாறிட்டோம், எப்படி பிராங்க்லினாக மாறதுன்னு கேட்பீங்க. பிராங்க்லினாக மாற முடியாது மக்களே, சாரி, நீங்கள் நாயாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ நம்மளால நாய் பிராங்க்லினாக மாறவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறலாம். என்ன பண்ணணும்னா கேமை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கன்னா பிராங்க்லினாக வந்துடுவீங்க. அது வரைக்கும் உங்களால் யாரையும் காப்பாற்ற முடியாது மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலை திருப்பியும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பை, see you.